கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை அதிகாரிக்கு பிணை. தென்னிலங்கையில் வீடொன்றில் பரபரப்பை ஏற்படுத்திய மனித கால். செம்மணி பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் இருப்பதாக மன்றில் அறிக்கை. யாழ் சமூக செயற்பாட்டாளருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அழைப்பு. கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட இளைஞன் விசாரணையில் வெளியான தகவல். 9 மாதங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட இளைஞனுக்கு பிணை. பிரகித் ஏக்னெலிகொட விவகாரம் சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள சானி அபேசகர. முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் மீதான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரும் குற்றவியல் குழு தலைவருமான கனேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னவின் கொலையில் தொடர்புடையதாக கூறி விளக்குமுறையிலே வைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த கொலை தொடர்பில் விளக்குமுறைகளில் வைக்கப்பட்ட அத்துருக்கிரிய காவல் பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிளுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவை தொடர்ந்து சந்தேக நபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கில் சாட்சிகள் எவரையும் அச்சுறுத்தக்கூடாது என்றும் சந்தேக நபருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட நபர் ஒருவரின் உடற்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை பலஸ்முல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட மனிதக்கால் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனிதக்கால் 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 51 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையின் உடற்பாகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த நபர் கொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காணாமல் போன நபரின் உறவினர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவரின் வீட்டின் பின்பகுதியில் போலீசார் தேடுதல் நடத்தியிருந்தனர். கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கணவனுக்கும் அவரின் மனைவிக்கும் அடிக்கடி மோதல் நிலைமை ஏற்படுவதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளதாக தான் கருதுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதேவா தன்னுடைய அறிக்கையில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்தமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றது. சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணியின் போது முன்னிலையாகியிருந்தனர். மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வுகளின் இடைக்கால அறிக்கையை 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஏ ஆனந்தராஜா கடந்த 10ஆம் தேதி கட்டளை பிறப்பித்தார். இந்நிலையில் நேற்று செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதேவாவினுடைய அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதவானால் வெளிக்கொணரப்பட்டது. ராஜோமதேவாவின் அறிக்கையில் முக்கிய 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவது, செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவம் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளதாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். மேலும் பழமையாக உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவது போல புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் காணப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இது தொடர்பான மேலதிகமான ஆய்வுகள் தேவை போன்ற முக்கிய விடயங்களை தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதேவா சுட்டிக்காட்டினார். இடைநிறுத்தப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரும் தேசிய கடற்றொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவரும் மற்றும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்க முரளிதரனுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு பரந்தனில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்துள்ளது. இவர் காணி உரிமை, கடற்றொழில் உரிமை மற்றும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெவித்திகல தமூர்வ சந்தி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டுள்ள நபர் கொலம்பகம நெவித்திகலையைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். 3 பேருடன் ஏற்பட்ட தகராறை அடுத்து அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நிவித்திகல போலீசார் இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் எதிர்ப்பு உள்ளடக்கம் கொண்ட காணொலியொன்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தமைக்காக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 21 வயதுடைய விமான சேவை பயிற்சியாளர் முகமது ஜுகைல் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு
கால்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய இன்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவனெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ஜுகைலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தெஹிவளை போலீஸ் நிலைய அதிகாரி அனுராத கேரத் நீதிபதியிடம் சட்டமா அதிபரின் பரிந்துரையை சமர்ப்பித்து பிணையில் விடுவிக்க கோரிக்கை விடுத்தார். நீதிமன்றம் பரிந்துரை எடுத்துக்கொண்டதுக்கு அமைய முகமது சுகைலை பிணையில் விடுவிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இந்த இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பினையும் தங்களுடைய கண்டனங்களையும் வெளியிட்டு வந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னேலிகொட கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பான வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபேசகர சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அறிவித்தார். நாமல் பலல்லி, மகேஷ் வீரமன் மற்றும் சுஜீவ நிசங் ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் தொடர்புடைய வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்றையான ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல்குமார பெருமை இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியும் விசாரணையை மேற்பார்வையிட்டவருமான ஷானி அபீசகர சாட்சியமாக பெயரிடப்படவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான விசேட மேன்முறையீட்டை மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மாத்தளையில் 1999 ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை 2020 ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதை எதிர்த்து சட்டமா அதிபரின் விசேட மேன்முறையீட்டை மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. அதன்படி 3 நீதியரசர்கள் கொண்ட குழா முன்னிலையில் இந்த மறுபரிசீலனை இடம்பெறவுள்ளது. ஜனக பண்டார தென்னக்கோனின் சட்ட ஆலோசகர் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் முன்னாள் அமைச்சரின் மோசமான உடல்நிலை குறித்து நீதிமன்றத்துக்கு அவர் தெரிவித்தார். சாரதியை தாக்கி முச்சக்கர வண்டியை திருடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற குழுவினர் சாரதியிடமிருந்து 11,000 ரூபாய் பணம், 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் முச்சக்கர வண்டியின் ஆவணங்களையும் எடுத்துச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பில் முருகதென்ன போலீஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கொட்டாவ பகுதியிலிருந்து இரவு 9 மணிக்கு குழந்தையுடன் வந்த பெண்ணும் 2 ஆண்களும் முச்சக்கர வண்டியில் ஏறி தலகல பகுதிக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். முச்சக்கர வண்டி குறைந்த வெளிச்சமுள்ள வீதியில் பயணித்த போது பின்னால் இருந்து வந்த ஒருவர் முச்சக்கர வண்டி சாரதியின் கண்களை தன்னுடைய கைகளால் மறைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் உடனடியாக சாரதியின் கண்களில் மிளகாய் தூளால் தாக்கி சாரதியை வாகனத்திலிருந்து தள்ளிவிட்டதாக முச்சக்கர வண்டி சாரதி தெரிவித்தார். இதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவித்துள்ளதாவது இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அவ்வப்போது நடப்பதாகவும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் இரவில் கவனமாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக உயர்ஸ்தானிகரகத்தின் முன்னாள் ஊழியரான இந்திய பிரஜை ஒருவரை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தாக்கம் செய்ய மேன்முறையீட்டின் அடிப்படையில் 3 நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. 2008 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை இலங்கை துணை உயர்ஸ்தானிகரகத்தில் உதவியாளராக செந்தில்குமாரி பணியாற்றினார். எனினும் தாம் தவறான முறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் கோரி அவர் வழக்கு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த தனி நீதிபதி மீண்டும் அவரை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அத்துடன் இந்தியாவுக்குள் செயற்படும் வெளிநாட்டு அமைப்புகள் இந்த தொழில் சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்றும் இந்திய தொழிலாளர் விதிமுறைகளை மீறுவதற்கு ராஜதந்திர விலக்குரிமையை பயன்படுத்த முடியாது என்றும் தனி நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியிருந்தது.